அவர் நினைத்திருந்தால் அவருடைய அண்ணன் அரசரை கொண்டு வந்தாரா? நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அரசர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதேதான் நம்முடைய கலெக்டர் அப்படி ஒரு காலம் இருந்தது. இப்பொழுது பாதை தூக்கி வேண்டும். அடுத்ததாக குடும்ப அரசியல் நடத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று கொண்டிருக்கின்றீர்கள். அண்ணா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய இதயத்திலே இருப்பது இதைக்கணி புரட்சி தலைவர். கிருஷ்ணகிரி மாவட்ட கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்கி உங்களை எழுச்சியாக கிருஷ்ணகிரி மாவட்டமே குளிர்கின்ற அளவுக்கு மக்கள் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி வேண்டுதலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைகின்ற இணைப்பு விழா நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மண்ணில் வைத்த முன்னாள் அமைச்சர் கழக துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தோற்றக்கூடிய முனுசாமி அவர்களை இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே சுமார் 8000 பேர் திராவிட முன்னேற்ற கழகம் விலகி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கழகத்தில் இணைகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த அண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி கழகத்தில் இணைந்த மரியாதைக்குரிய திரு கோவிந்தராஜ் அவர்களை இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய முன்னாள் மத்திய மாநில அமைச்சர், கழக கொள்கை பரப்பு செயலாளர், மாநில உறுப்பினர் அண்ணன் தம்பிதுரை அவர்களை, நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், மாவட்ட செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் அறிவிச்சவர் தங்கமணி அவர்களே, முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர், அமைப்பு செயலாளர் அறிவிச்சவர் சவர் கே பி அன்பழகன் அவர்களே, முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சவர் சோதர் வீரமணி அவர்களே, நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக அவைத்தலைவர் திரு கே பி காத்தவராயன் அவர்களை, மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சவர் திரு கே அசோக்குமார் அவர்களை, வரவேற்புரை நிகழ்த்திய முன்னாள் அமைச்சர், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அறிவிச்சவர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களை, சட்டமன்ற உறுப்பினர் திரு பி எம் தமிழ்ச்செல்வன் அவர்களை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செய்தி தொடர்பாளர் அண்ணன் டாக்டர் கே சுபாசன் அவர்களை, முன்னாள் சதீஷ்குமார் அவர்களை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முன்னாள் எம்எல்ஏ கேமராமேன் ராஜேந்திரன் அவர்களை, முன்னாள் எம்பி திரு பெருமாள் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவித்தர் திரு கோவிந்தசாமி அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் திரு சம்பத் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் செந்தில்குமார் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ அறிவிச்சர் திரு ரமேஷ் அவர்களே, வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் அறிவிச்சவர் திரு வேலவன் அவர்களே, வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் அறிவிச்சவர் எஸ்ஆர் கே அப்பு அவர்களே, மற்றும் இந்த இணைப்பு விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றுமிக்க பேச்சாளர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவித்தவர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தும்
காங்கிரஸ் கட்சியில் இருந்தும் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தும் இன்றைய தினம் வழங்கி 10,000 பேருடன் கழகத்தில் இணைய வந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களை அனைவருக்கும் வருகின்ற பத்திரிகையாளர் உடம்புகளை அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியிழந்த வணக்கத்தை உறுத்தாக்கி எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் பல்வேறு குறிப்புகளை கோடிட்டு காட்டினார்கள். இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதுதான் இந்த மாவட்டத்திற்கு ஒரு தனி சிறப்பை உண்டாக்கி தந்த பெருமை புரட்சி தலைவி அம்மாவை சார்ந்த தனி மாவட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தை தனி மாவட்டமாக அறிவித்தது புரட்சி தலைவி அம்மாவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே தான் நிறைய திட்டங்களை இந்த மாவட்டத்துக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறோம். வேறு எந்த ஆட்சியிலும் இல்லாததற்கு இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் ஏற்றுக்கொள்வதற்கு பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் பல்வேறு திட்டங்களை இந்த மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி எனக்கு முன்னாலே பேசிய குறிப்பிட்டார். இந்திய வரலாற்றிலேயே ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ மொழியை கொண்டு வந்த ஒரே அரசாங்கம் இந்தியாவிலும் எந்த ஒரு மாநிலமும் இப்படிப்பட்ட சாதனை படைத்ததில்லை. அந்த சாதனையை படைத்தது அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, 6 மாவட்டங்களை பிரித்து அந்த மாவட்ட மக்களுக்கு நிர்வாக வசதி செய்து கொடுத்ததும் அதிமுக அரசாங்கம் தான். அதோடு 4 ஆண்டு காலத்தில் 6 சட்டக்கல்லூரியை கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம் தான். ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவர்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக அதிகமான அரசு கலை மற்றும் அறிவு கல்லூரி கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம். பொறியியல் கல்லூரி கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம். பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம். வேளாண்மை கல்லூரி கொண்டு வந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஐடி கல்லூரி கொண்டு வந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எதற்காக சொல்லி என்று சொன்னால், எந்த ஒரு மாநிலத்தில் கல்வி சிறக்கின்றதோ அந்த மாநிலம் உச்ச நிலையை அடையும். அதற்கு அடித்தளமாக விளங்குகிறது கல்வி. இதுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். அதனால் கல்வியில் புரட்சியில் மறுமலர்ச்சி ஏற்பட்டு எனக்கு முன்னாலே பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் குறிப்பிட்டதை போல மாநில புரட்சி தலைவி அம்மா 2011ஆம் ஆண்டு தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் உயர்கல்வி படித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நிலையை மாற்றி 10 ஆண்டு காலத்திலே சிறப்பான ஆட்சி கொடுத்ததன் விளைவாக கல்விக்கு பல்வேறு உதவிகளை நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அளித்ததன் விளைவாக கிராமத்திலிருந்து நகரம் வரை சாதாரண குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி கூட உயர்கல்வி படிக்கக்கூடிய நிலைக்கு உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 132 பேர் 2011 படித்துக் கொண்டிருந்த எண்ணிக்கை 2019-20 152 பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய நிலையை உயர்த்தி சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக விளங்கிய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். இந்த ஒரு துறை மட்டுமல்ல, மின்சாரத்துறை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா 2011 தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது
வாக்குறுதி கொடுத்தார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு. நான் ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகளில் தடையில்லா மின்சாரம் வழங்குவேன் என்று சொன்னார்கள். அதுபோல 3 ஆண்டுகளில் தடையில்லா மின்சாரத்தை கொடுத்தார்கள். ஒரு மனிதனுக்கு உயிர் எப்படியோ அப்படி ஒரு நாட்டிற்கு மின்சாரம் உயிர் போன்றது. எந்த அளவுக்கு மின்சாரம் தடையில்லாமல் கிடைக்கின்றோமோ அந்த அளவுக்கு அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி ஆக்க முடியும். அந்த வளர்ச்சியை கொடுத்ததும் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அதிகமான மின் உற்பத்தியை பெருக்கி கொடுத்த காரணத்தினால்தான் உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற ஒசூர் இன்றைக்கு தொழில்பேட்டை வளர்ந்திருக்கின்றது. புதிய புதிய தொழில் வருவதற்கு அதிமுக அரசாங்கம் போட்ட விதை. மின் உற்பத்தி சாதனை படைத்தோம். உபரி மின்சாரத்தை உருவாக்கி சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு மின்தடை எப்பொழுது வரும் என்று எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்ற நிலையை பார்க்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மின் கட்டணம் உயர்த்தவில்லை, மக்கள் பாதிக்கவில்லை, விவசாயிகள் பாதிக்கவில்லை. வீட்டுக்கு பயன்படுத்துகின்ற மின்சாரம் இன்றைய தினம் 52% உயர்த்திருக்கின்றார்கள். வீட்டுக்கு பயன்படுத்துகின்ற மின்சாரம் 52% உயர்த்திருக்கின்றார்கள். இன்னைக்கு நகர்ப்புறத்திலே வாழ்கின்ற மக்கள் 100% வீட்டு வரி உயர்த்திருக்கின்றார்கள். கடைவரி 150% உயர்த்திருக்கின்றார்கள். ஒரு பக்கம் மின் கட்டண உயர்வு, மறுபக்கம் வீட்டு வரி உயர்வு, கடைவரி உயர்வு, அதோட குடிநீர் வரி உணவு, அதுக்கு மேல குப்பை வரியும் போட்டு விட்டார்கள். வரி வரி என்று வரி மேல் போட்டு வரி மக்கள் மீது போட்டு பெரும் சுமையை சுமத்திய அரசாங்கம் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறபடி அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு கொரோனா வைரஸ் தொற்றிருந்த காலம், கடின மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தோட விலைவாசி உயரல. சரியான நிர்வாக திறமையுள்ள அரசாங்கம் இருந்த காலங்களே அந்த கொரோனா வைரஸ் தொற்றிருந்த காலகட்டத்திலும் விலைவாசி உயராமல் மக்களை பாதுகாத்த ஒரே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இன்றைய தினம் என்ன 40% விலைவாசி உயர்ந்து விட்டது. 40% விலைவாசி உயர்ந்து விட்டது. கடுமையான மக்கள் பாதிக்கிறார்கள். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கிராமத்திலே வாழ்கின்றது நகரம் வரை இன்றைக்கு ஏழை மக்கள் இந்த விலைவாசிகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்தவில்லை. மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் இதற்கு முடிவு கட்ட முடியும். எப்பொழுதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்திலே ஆட்சி புரிகின்றதோ அப்பொழுதெல்லாம் மக்களை பாதுகாக்க முடியும், ஏழைகளை பாதுகாக்க முடியும். ஏழைகளுக்கான திட்டங்களை கொண்டு வந்து அந்த ஏழைகள் வாழ்விலே மகிழ்ச்சியை உண்டாக்கின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கமாக விலகிக் கொண்டிருக்கும். அதே நேரத்தில் திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சி வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் மக்கள் துன்பத்தை தான் கொடுப்பார்கள். மக்களுக்கு துன்பத்தை கொடுப்பார்கள். வீட்டு மக்களுக்கு இன்பத்தை கொடுக்கின்ற கட்சி தான் திமுக கட்சி. வரலாற்றை புரட்டி பாருங்கள். திமுக கட்சி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஆகிவிட்டது. அது கட்சி அல்ல, ஒரு கம்பெனியில எப்படி நடக்குமோ அப்படித்தான் நடந்துட்டு. எல்லா துறைகளிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே கிடையாது. எங்கே சென்றாலும் ஊழல் தான். எங்கே சென்றாலும் நீங்கள் பணம் கொடுத்தால் தான் சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட அவலங்களை ஆட்சி அதிமுக ஆட்சியை பார்க்க முடியும். இன்றைக்கு மக்கள் பணியிட துன்பத்தை பற்றி கவலை இல்லை. இன்றைக்கு ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் ஒரு பொறுமை முதலமைச்சர், திறமையில்லாத ஒரு முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு இவ்வளவு துன்பத்தையும் மக்கள் அனுபவித்துக் கொடுக்க என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களோடு மக்கள் வாழ்ந்து மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பது உடனுக்குடன் தெரிந்து அதை நிறைவேற்றுகின்ற ஒரே அரசாங்கமா அதிமுக அரசாங்கம். ஏழைகள் கஷ்டத்தை நாங்கள் உணர்ந்தோம். ஏழைகளோடு பழகி வாழ்ந்த காரணத்தினாலே அவருக்கு என்ன வகையிலே துன்பம் ஏற்படும், எந்த வகையிலே பிரச்சனை ஏற்படுகிறது, அதை எப்படி தீர்த்து வைக்க முடியும் என்னும் அனுபவ ரீதியாக எங்களுக்கு தெரியும். அதனால்தான்
ஆண்டு காலம் 2 மாத காலம் 4 ஆண்டு 2 மாத காலத்தில் சிறப்பான ஆட்சியை நாங்கள் கொடுத்தோம். அதே போல எங்களுடைய இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது மேடையிலே வீட்டிருக்கிறார்களே முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், அவர்கள் அவ்வப்போது நாட்டு மக்களிடத்தில் என்ன பிரச்சனை அதை உடனுக்குடன் தெரிவித்து அதற்கு தீர்வு என்ற காரணத்தினாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மிக சிறப்பான அரசு என்று மக்களிடத்திலே பெயரை பெற்றது. இன்றைய தினம் என்ன, முதலமைச்சரை பார்க்க முடியவில்லை, ஏன் அமைச்சர்களை பார்க்க முடியல, அவர் எம்எல்ஏ பார்க்க முடியல. சிந்திச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்க்கிற போது ஒரு மாதத்துக்கு முன்பு தொழில் முதலீட்டாளர் மாநாடு என்ற ஒரு மாநாட்டை நடத்தினார் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். மாநாடு முடிந்தது, மீண்டும் ஸ்பெயினுக்கு செல்வோம் என்று பத்திரிகையில் செய்தி வெளியிட்டு 11 நாட்கள் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார். அப்பொழுது செய்தியாளரிடத்தில் தெரிவித்தது, நான் ஸ்பெயின் நாட்டிற்கு செல்வது தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக செல்கிறேன் என்று சொன்னார். சரி, நாமளும் சந்தோஷமா இருந்தோம், பரவாயில்ல, ஏதோ முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு புதிய தொழிற்சாலை கொண்டு வருகிறார், வேலைவாய்ப்பு மக்களுக்கு கிடைக்கும் என்று எண்ணினோம். அவரும் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றார். அங்கே ஸ்பெயின் நாட்டுக்கு சென்ற முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழில் முதலாளிகளை அழைத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழில் அதிபர்களை ஸ்பெயினுக்கு செல்ல வைத்து அங்கே போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். அவருடைய சொந்த வேலைக்கு ஸ்பெயினுக்கு செல்வதற்கு எப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி மறைமுகமாக ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதாக ஒரு கதையை கட்டி வெளியிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிய முதலமைச்சரா இன்றைய முதலமைச்சர். அவர் தொழில் முதலீட்டை ஈர்க்க போகவில்லை. அவர் 2 ஆண்டு 2.5 ஆண்டு காலமாக அவருடைய ஆட்சியிலே சம்பாதித்த பணத்தை முதலீடு செய்வதற்கு போய் கேட்டு மக்கள் எண்ணுகிறார்கள். சந்தேகம் ஏற்படுமா ஏற்படாதா? ஒரு மாதத்துக்கு முன்னதான் தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடத்துறீங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழிலதிபர்கள் அப்பொழுது அழைத்து புரிந்து ஒப்பந்தப்பட்டிருக்கலாம்ல. அதற்கு மாறாக அவரை ஸ்பெயின் நாட்டுக்கு செல்ல சொல்லி அங்கே நம்முடைய முதலமைச்சர், அங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று அவர்களை அழைத்து புரிந்து ஒப்பந்தம் போடுவது என்று சொன்னால் அதில் இருக்கின்ற மர்மம் என்ன என்பதை மக்கள் புரிந்து இன்றைக்கு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது எனக்கு முன்னாலே பேசினார், பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி வேப்பனப்பள்ளி ஒன்றியம் கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஏற்கனவே மருத்துவக் கல்லூரி கட்டி கொடுத்திருக்கிறோம். சுமார் 400 கோடியில் கட்டி கொடுத்திருக்கிறோம். அருமையான மருத்துவக் கல்லூரி. இது நாங்கள் தேர்தல் அறிக்கையில கொடுக்கல, வாக்குறுதி கொடுக்கல. கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கு நல்ல உயர்தர சிகிச்சை கிடைக்க என்பதற்காக 400 கோடியில் அற்புதமான மருத்துவமனை கட்டி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல வேப்பனப்பள்ளி ஒன்றிய இணைக்கல் போதூர் கால்வாய் திட்டத்தில் இடதுபுற கால்வாய் வழியாக வடதாவது ஏரிக்கும் வலதுபுற கால்வாய் வழியாக தருமபுரி மாவட்ட காரியமங்கலம் மற்றும் தொம்பலஹள்ளி அணைக்கு நீர் கொண்டு செல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2021 ஆண்டு டெண்டர் விடப்பட்டது. அந்த பணி தொடங்கப்பட்டது. இன்றைக்கு ஆம வேகத்தில் நடந்துட்டு இருக்குது. அதோட கிருஷ்ணகிரி ஒன்றியம் கேஆர்பி அணையில 8 மதங்கள் மோசமா இருந்தது. அந்த சட்டெல்லாம் மாற்றி கொடுத்த 20 கோடியில. கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல கட்டிடம் 12 கோடியில் கட்டி கொடுத்திருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி ஒன்றியம் பெத்தனப்பள்ளி ஊராட்சியில கல்லூரி மாணவர்கள் 2019 அடிக்கல் நாட்டி 28 நாங்கள் ஏற்கனவே திறந்திருக்கிறோம். 3 கோடி ரூபாயில நிறைய திட்டங்கள் நிறைய 2-3 பக்கம் இருக்குது. அதோட நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் விவசாயிகள் நிறைந்த மாவட்டமாக இருந்தாலும் தொழிற்சாலை நிறைந்த மாவட்டம். 2 மாவட்டம் இந்த மாவட்டம். எனவே விவசாயிகள் மக்கள் அதிக அளவிலே பூக்கள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பூக்களை எல்லாம் பக்கத்தில் இருக்கின்ற அண்டை மாநிலமான பெங்களூரு சென்று தான் விற்பனை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இங்கே மேடையில் இருக்கின்ற அறிவு சகோதரர்
அண்ணன் கேபி முனுசாமி அவர்களும் அப்பொழுது இந்த சட்டமன்ற உறுப்பினர் இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். அங்கே ஒசூரிலே சர்வதேச மலர் ஏல மையம் ஒன்று அமைக்க வேண்டும் என்று 21 கோடி ரூபாயில அதிமுக ஆட்சிக்கு கொண்டு வந்து சிறப்பாக அமைச்சது. அதை கிளப்பப்பட்டார். அற்புதமான திட்டம் 21 கோடி ரூபாயில நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை அதையும் கிடப்புல போட்ட அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு. அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா 33 ஏரிகளுக்கு அரூர் ஏரியிலிருந்து ஆரூர் ஏரியிலிருந்து கால்வாய் வழங்குகின்ற திட்டம். ஊத்தங்கரையில் புதிய காவல் நிலையம் கட்டிடம், ஊத்தங்கரையில் மாவட்ட சார்பு நிலையம், ஊத்தங்கரையில் புதிய பத்திரப்பதிவு நிலையம், கல்லாயில் புதிய ஆதிராவிட நல மாணவர் விடுதி, கோடமல்லக்குடியில் புதிய சுகாதார நிலையம், கேஎட்டிப்பட்டியில் புதிய கால்நடை மருத்துவமனை, கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களை இணைக்க புதிய காமலேரிப்பட்டி பாலம், கோட்டம்பட்டியில் புதிய பாலம், ஊத்தங்கரையில் புதிய தீயணைப்பு நிலைய கட்டிடம், சாம்பல்பட்டி கிராமத்தில் புதிய மேம்பாட்டு ஆரம்ப சுகாதார நிலையம், கல்லாதி கிராமத்தில் புதிய பேருந்து கட்டிடம், அரசு பால்கனி கல்லூரி உத்தரவு, சிங்காரப்பட்டியில் புதிய பேருந்து கட்டிடம், ஊத்தங்கரையில் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடம், விவசாய துறை, அனுமன் தீர்த்த கிராமத்தில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம், பாவக்கல் கிராமத்தில் அரசு உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி தரம் வைத்தது. அதே நிறைய திட்டங்கள், நிறைய பாலம் ஊத்தங்கரையில் கட்டி கொடுத்துருக்கிறோம். அதில் வேப்பனப்பள்ளியில் நீங்க பார்த்தீங்கன்னா வேப்பனப்பள்ளி சட்டமன்றத்தில் வேப்பனப்பள்ளி ஒன்றியம், பெரிய கோட்டப்பள்ளி ஊராட்சி, பெரிய கோப்பள்ளி ஆற்றில் நெடுஞ்சாலை அம்மாவட்ட கிராமப்புற சாலைகள், அதில் உயர்மட்ட பாலம் 3 கோடி ரூபாய் கட்டி கொடுத்துருக்கிறோம். அதே போல நாரடசப்பள்ளி ஊராட்சி, பெரிய சக்கனாவூர் கிராமம் முதல் ஏக்கல்லத்தம் மலை கிராமம் 4 கிலோமீட்டர் தார் சாலை 2 கோடி. இப்படி பல திட்டங்களை அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறோம். ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகுது. 3 ஆண்டு காலத்துல அதிமுக பற்றி குறை சொல்வதுதான் இந்த முதலமைச்சருடைய வாடிக்கை. இந்த மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன செஞ்ச, உங்க ஆட்சியில் அமர்ந்த மக்களுக்கு என்ன செஞ்ச, நாங்க இவ்வளவு திட்டத்தை நாங்க செயல்படுத்தி இருக்கிறோம். ஒரு திட்டமாவது உங்களுடைய ஆட்சியில இந்த மாவட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க. எல்லாமே குடும்பத்தை சார்ந்த திட்டங்களை தான் கொண்டாடுவாங்க. அதுதான் வருமானம் கிடைக்கும். அவருடைய திமுக அமைச்சர் இடம்பெற்றிருக்கின்ற நிதியமைச்சராக இருந்தார் திரு பல்வேல் தியாகராஜன் ஒரு ஆடியோல ஒரு கருத்தை தெரிவிச்சார். எல்லாத்துக்குமே வந்து நினைக்கிறேன், எல்லாமே செல்போன் வச்சிருக்கிறது. அதுல எனக்கு முன்னாலே அருமையும் சொல்றாங்க, 30,000 கோடி 30,000 கோடியை 2 ஆண்டு காலத்தில் சம்பாதிச்சு திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருப்பதாக அந்த ஆடியோவில் செய்தி வெளியிட்டிருக்கார். யார் செய்தி வெளியிட்டது? திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற ஒரு நிதி அமைச்சர் திரு பல்வேல் தியாகராஜன் குறிப்பிடுறார். அவர் பொருளாதார மேதை, நெக்க படித்தவர். அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் இப்படிப்பட்ட செய்தியை வெளியிட்டிருக்கான்னு சொன்னா எந்த அளவுக்கு எல்லா துறைகளிலும் ஊழல் செய்திருக்கார் என்பதை நிரூபணமாக இருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு எல்லா நீதிமன்றங்களிலுமே பெரும்பாலான நீதிமன்றத்தில் திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை மீண்டும் தூசி தட்டி எடுத்து விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற பெரும்பாலான அமைச்சர்கள் தேர்தல் வருவதற்கு நடக்கிற நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாகவே எங்கே இருப்பார்களோ அங்கே இருப்பார், எங்கே இருப்பார்களோ அங்கே இருப்பார். பல அமைச்சருக்கு தூக்கமே இல்லை, தூக்கமே போச்சு. என்னென்னவோ செஞ்சு பார்த்தாங்க, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சா. நம்மை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அதிமுகவை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் திமுகவுடைய நிலை என்ன? எத்தனை பேர் தப்புவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அதிமுகவிலிருந்து வெளியேறி
ஆகி அமைச்சரானார். இப்பொழுது எங்கே இருக்கிறார்? எங்க இருக்கிறாங்க? இருக்கிறார். இந்த கட்சிக்கு யார் துரோகம் செஞ்சாலும் எங்கே இருக்க வேண்டும்? சிறையிலே இருக்க வேண்டும். இந்த கட்சியிலே அடையாளம் காட்டப்பட்டு அவருக்கு பதவி அதிகாரத்தை கொடுத்த இந்த கட்சிக்கு துரோகம் செய்தவர் ஆண்டவனாய் என்று தண்டிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போலதான் எனக்கு ஒரு அண்ணன், எனக்கு முன்னாலே அண்ணன் கேபி அவர்கள் குறிப்பிட்டார். இந்த இயக்கத்திற்கு அன்றைய தினம் எட்டப்பன் என்று சொல்வார்களே, அதே போல சில எட்டப்பர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும், முடக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அத்தனை தூள் தூளாக நொறுக்கி உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரை சென்று தீர்ப்பெழும். இது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி அதிமுக கட்சி. தெய்வ பலம் உள்ள ஒரு கட்சி. அதை கண்ணை இமைகாப்பதை போல இதை புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் காட்டார்கள். இருவரும் தலைவர்கள் தனக்காக வாழாமல் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் உருவாக்கிய கட்சி, கட்டி காத்த கட்சி அதிமுக கட்சி. இருவரும் தலைவர்கள் தெய்வமாக இருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த கொம்பனாலும் அதிமுகவை தொட்டு பார்க்க முடியாது. ஏதேனும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி அழிக்க வேண்டும் என்று எண்ணினாலும் அவர்கள் அழிந்து போய்விடுவார்கள். ஆகவேதான் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு கட்சி இருக்குமோ இருக்காதோ என்று எண்ணினார்கள். எனக்கு முன்னாலே அண்ணன் கேபி அவர்கள் குறிப்பிட்டதை போல இதை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இறைவனால் உருவாக்கி நமக்கு கொடுத்து விட்டு சென்றார். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு பல்வேறு பிரச்சனையை நாம் சந்தித்தோம். அந்த இருவரும் தலைவருடைய அருள் ஆசியார் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் உடைக்க முடியாது என்று எங்கு கோட்டையாக உங்களுடைய ஆதரவால் உருவாக்கி சிறப்பாக கட்சி வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பத்திரிகையும் ஊடக நண்பர்களும் எங்களை ஏன் புறக்கணி என்று தெரியவில்லை. நீங்கள் எவ்வளவுதான் புறக்கணித்தாலும் ஒரு சவள குழந்தையை எவ்வளவுதான் எடுத்து ஊட்டச்சத்து கொடுத்தாலும் அது எதிர்க்க போவதில்லை. இடமாக உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் உங்களுடைய ஊடகத்தின் மூலமாக, பத்திரிகை மூலமாக உண்மை செய்தி வெளியிட்டாலே போதும், நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும். அதை இனியாவது செய்து கொடுங்கள். திமுக கண்டு ஏன் அஞ்சுகள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நான் முதலமைச்சர் இருந்த பொழுது எவ்வளவு விமர்சனம் எங்கள் ஆட்சி மீது வைத்தீர்கள். எந்த தவறும் செய்யாமலேயே எங்கள் மீது விமர்சனம் செய்தீர்கள். ஆனால் இன்றைய தினம் என்ன? நான்கோரும் பிரச்சனை, கொலை, கொள்ளை, திருட்டு, வழிபறி, வன்கொடுமை நடக்காத நாளே கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில கூட ஊடகம் பத்திரிகையிலும் மௌனம் காப்பது ஏன் என்று மக்கள் கேள்வி எழுந்து கொண்டிருக்கின்றனர். ஊடகமும் பத்திரிகையும் இன்றைக்கு தர்மம், அந்த தர்மத்தை காக்க வேண்டும். அது உங்கள் கையிலே இருக்கிறது. அதில் ஊர்ந்து உண்மை செய்தி வெளியிடுங்கள். எங்களுக்கு நீங்கள் நல்ல செய்தி வெளியிட்டாவே வேறு ஒன்றும் நாங்கள் கேட்கவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை சந்தித்து விட்டது. பொன்விழா கண்ட கட்சி அதிமுக கட்சி, பொன்விழா கண்ட கட்சி. எவ்வளவு பிரச்சனைக்கு இடையில அதையெல்லாம் தகர்த்தெறிந்து மதுரையிலே மிக பிரமாண்டமான பொன்விழா கண்ட கட்சி 15 லட்சம் பேர் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலேயே மிக சிறந்த வலிமையான கட்சி என்பதை எங்களுடைய தொண்டர்கள், பொதுமக்கள் அதிலே உணர்த்தி காட்டினார்கள். ஆகவே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்களுக்காக இயங்கக்கூடிய கட்சி, மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்கின்ற கட்சி. வேற எந்த கட்சியும் இப்படிப்பட்ட நிலையிலே கிடையாது. அதிமுக கட்சி ஒன்றுதான் தொடர்ந்து மக்களுக்கு குரல் கொடுத்து என்பதை நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். அது
இன்னும் சில பேர் பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த கூட்டத்தில் பேசுவது சரியாக இருக்கும் இருக்கிறீர்கள். இன்னும் பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்கள் மறைமுக உறவு வைத்துக் கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டேன். மேடையில் இருக்கின்ற முன்னணி தலைவர்களும் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. 25/9/2023 அன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்திலே மாவட்ட செயலர் கூட்டம், தலைமை கழக நிர்வாகி கூட்டம் கூட்டப்பட்டு அந்த கூட்டத்திலே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாங்கள் அறிவித்தோம். பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லை. இது எப்போ 25/9/2023 தலைமை கழகத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட செய்தி. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலமாக வேண்டும் என்றே திட்டமிட்டு பத்திரிகையிலும் ஊடகத்திலும் எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் ஒரு தவறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஊடகங்களும் பத்திரிகைகளும் உறுதியாக சொல்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்லை இல்லை இல்லை. இது எந்த இடத்துல இந்த கேள்வி கேட்கிறார்கள். ஊடகங்களும் பத்திரிகைகளும் இனி இது தொடர்பான இந்த கேள்வியும் எழுப்ப வேண்டாம் என்று அன்போடு கூட வேண்டி கேட்டுக்கொண்டார். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி அமைக்கவில்லை என்று சொல்கிறார். எந்த நேரத்தில் அமைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியான நேரத்திலே அமைக்கும். திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை என்று சொன்னீர்கள். எங்கே முடிந்தது? இழுபறியாக இருந்து கொண்டிருக்கிறது. இழுபறியாக அந்த கூட்டணியில் நிலவிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 10 நாட்களாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்காவது முடிவுக்கு வந்திருக்குதா? ஏற்கனவே இருக்கின்ற திமுக கூட்டணியில் ஏற்கனவே அங்கம் வைக்கின்ற கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியை கொடுக்க மறுக்கின்ற கட்சி தான் திமுக கட்சி. அதுல அந்த கூட்டணியில் எத்தனை கட்சி இருக்குமோ இல்லையோ என்பது இன்னொரு 10 நாள் தெரிஞ்சிடும். திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பித்தான் இருக்குது, மக்களை நம்பி இல்ல. திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பிட்டு தான் இருக்குது, மக்களை நம்பி இல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பிக்கொண்டு இருக்கின்றது. மக்கள் தான் எஜமானர்கள், மக்களுடைய முடிவுதான் இறுதியானது. மக்கள் தான் வாக்களிக்கிறார்கள். வாக்களிக்கின்ற மக்களைத்தான் நாங்கள் எஜமானர்களாக நாங்கள் எண்ணுகிறோம். அந்த வாக்களிக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும். அதற்காக நேரம் பல ஊடகங்களும் பத்திரிகைகளும் சரி, எனக்கு பல்வேறு விமர்சனங்களும் அந்த ஊடகத்தில் சில வட்டமான என்னமோ வேலையில் பேசுவாங்க. 4 பேர் 5 பேர் போகுது விவாத மேடைன்னு வச்சு பேசுறாங்க. அது எங்காவது கவுன்சிலிங் பண்ணிருக்காங்களா? வேற எந்த தேர்தலாலும் வந்திருக்காங்களா? நாங்கள் அவங்கள குறை சொல்லல, முழுமையா தெரிஞ்சுட்டு பேசுறோம். நாட்டு மக்களுக்கு தவறான தகவலை கொடுக்க வேண்டும். யாரையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை 2 ஆண்டு காலத்தில் மக்கள் படுகிற துன்பங்கள், வேதனைகள், அதை புரிந்து கொண்டிருக்கின்றீர்களா? கடந்த 2010 2020 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் முடக்கி வைத்திருக்கிறார்கள். அதை பற்றி பேசுகிறீர்களா? ஒன்றுமே கிடையாது. திமுக ஆட்சியில் நடைபெறுகின்ற சம்பவங்கள் ஒன்றுமே வெளிச்சத்துக்கு வருவதில்லை. மூடி மறைச்சி அண்ணா திமுக விமர்சனம் செய்வது ஒன்றுதான் இந்த விவாத மனையில் இருக்கிறத ஒழிய வேற எந்த காட்சியும் நாம் பார்க்க முடியல. ஆனால் வெளியிலே போய் பாருங்கள், மக்களை போய் சந்திங்கள், மக்களிடத்திலே என்ன எண்ணம் வைக்கிறது தெரிந்து கொண்டு நீங்கள் விவாத மனையில் தெரிந்து பேசுங்கள். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. உண்மை நிலை மக்கள் இந்த ஆட்சியிலே கடும் துன்பத்துக்கு ஆளாயிட்டார்கள், வேதனைக்கு ஆளாயிட்டார்கள். அதுதான் இந்த ஆட்சி கிடைக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்த பரிசு. பலன் ஒன்றும் இல்லை இந்த திமுக ஆட்சியிலே என்பதை நினைவுற கடன்பட்டுகின்றேன். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி.
அதுதான் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர்களும் கடைபிடித்தார்கள். இதே புரட்சித் தலைவி அம்மாவும் கடைபிடித்தார்கள். அதையே இருவரும் கடைபிடித்ததை இப்பொழுதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது. எங்கே வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை, ஜாதிக்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை. மக்களை நேசிக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. அந்த எந்த மதமானாலும் சரி, எந்த ஜாதியானாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. யார் உண்மையாக நாட்டு மக்களுக்காக தியாகம் செய்கின்றார்கள், அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு விசுவாசமாக உழைக்கின்றார்களோ, இந்த கட்சிக்கு யார் விசுவாசமாக இருக்கின்றார்களோ அவர்களை மதிக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. இந்தியா மட்டுமல்ல, தமிழகத்திலே எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன. எந்த கட்சியிலாவது ஒரு சாதாரண தொண்டன் பொதுச் செயலாளர் ஆக முடியுமா? ஆக முடியுங்களா? ஒரு சாதாரண தொண்டன் முதலமைச்சர் ஆக முடியுமா? அதிமுகவில் மட்டும்தான் முடியும். எந்த கட்சியிலும் முடியாது. திமுக கட்சிக்காரர் ஒருவராவது திரு ஸ்டாலின் குடும்பத்தை தவிர்த்து மற்றவர்கள் பதவிக்கு வர முடியும் என்று துணிச்சலோடு சொல்ல திராணி தெம்பு இருக்குதா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நான் மட்டுமல்ல, மேடை இருப்பவர் மட்டுமல்ல, இங்கே அமர்ந்திருப்பவர்கள் இந்த மேடைக்கு வருவதற்கு தகுதியானவர்கள் அத்தனை பேர். உண்மையாக இந்த கட்சி உழைத்தால், இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தால், எவர் வேணாலும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த பதவிக்கும் வர தகுதி உடைய இங்கே அமர்ந்திருக்கிறது. இதுதான் அதிமுக. அதனால்தான் அதிமுகவை உடைக்க முடியவில்லை, முடக்க முடியவில்லை. இது ஒரு ஜனநாயக அமைப்புள்ள கட்சி அதிமுக கட்சி, உயிரோட்டமுள்ள கட்சி. ஆகவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் உடைக்கவும் முடியாது, முடக்கவும் முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தமிழகத்தில் ஏற்றம் பெறுவதற்காக, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வு சிறக்க நம்முடைய கட்சி பாடுபடும். அதோடு இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக கட்சி என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுகிறோம். திமுக கட்சி போல நாடகம் ஆடுகின்ற கட்சி அல்ல. ஏற்கனவே திரு ஸ்டாலின் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது இன்றைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வந்தபோது கோ பேக் மோடி என்றார். இப்பொழுது வெல்கம் மோடி என்கிறார். இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின். நினைச்சு பாருங்க, அன்றைய தினம் இதே வாய்தான் கோ பேக் மோடின்னு சொல்லிச்சு, இன்றைய தினம் அதே வாய்தான் வெல்கம் மோடின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன? மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திமுக கட்சி, திமுக தலைவர். இன்றைக்கு திமுக தலைவருக்கு வருவதெல்லாம் குழு. ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு குழு போட்டுவார். ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு குழு போட்டுவார். 52 குழு போட்டு சாதனை படைத்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின். இது ஒரு குழு அரசாங்கம் தான். இதற்கு முன்பு போய் சொல்லிட்டு இருந்தார், அண்ணா திமுகவில் அதிக கடன் வாங்கிட்டாங்க, இன்னைக்கு நாட்டு மக்கள் கடனால ஏற்றிட்டாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? திமுக ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டு காலத்துல 2,54,000 கோடி கடன் வாங்கி இன்னைக்கு இந்தியாவிலேயே கடன் வாங்கியதுல முதல் மாநிலம் தமிழ்நாடு. இதுக்காக முதலமைச்சராங்க. என்ன திட்டத்தை கொண்டாங்க? அதுவும் கிடையாது. எந்த திட்டத்தையும் கொண்டாடல. கடன் மேல் கடன் வாங்கி மக்களை கடனாளியாக்கியதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை என்பதை நேரத்திலே கோடிட்டு காட்டி இங்கே அதேபோல இன்னொருத்தர் இருக்கார் திமுக ஆண்டிமுத்து ராஜா. அரசியல் அனாதியாக போறார். ஆண்டிமுத்து ராஜா அரசியல் அனாதியாக போறார். அனைத்து இந்திய அதிமுகவை தோற்றுவித்த பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி அவதூறாக பேசிய திரு ராஜா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட் ஒரு உறுதி. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் எனக்கு முன்னால் அண்ணன் தமிழ்துறையில் பேசியது போல இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தலைகுனிய வைத்தது திரு ராசா. பேரு ராசா, பொருத்தமில்லாத பேரை வச்சுட்டாங்க.
மத்தியில அமைச்சராக 1,76,000 கோடி ஊழல் செய்த பெருமைக்குரிய ராஜா அதிமுக தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார், அவதூறாக பேசியிருக்கிறார். கண்டிக்கத்தக்கது, திருந்த வேண்டும். இல்லாவிட்டால் அதிமுக தொண்டர்கள் அவரை திருந்துவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து நாவடக்கம் தேவை. முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்திருக்கேன், நாடாளுமன்ற மறைந்த தலைவரை பற்றி அவதூறாக பேசினார் அதிமுக தொண்டன் எவரும் பொறுத்துக் கொள்ள மாட்டார் என்பதை இந்த நேரத்தில் நினைவுறுந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாட்டு மக்கள் அவருக்கு தக்க தண்டனை அளிப்பார் என்பதை நேரத்தில் தெரிவித்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்றம், பாண்டிச்சேரியில் 40 நாடாளுமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு பல்வேறு கட்சியிலிருந்து 10,000க்கும் மேற்பட்டவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாங்கள் இணைத்துக் கொண்டு கழக பணியாற்ற வந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்று நன்றி. நமது மாவட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ் டிவி தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.